அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். தலைவியின் அழகை தலைவன் சிறப்பித்து கூறுவதுதான் இந்த அதிகாரம். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். உலகில் இருக்கின்ற பூக்களிலேயே அதிக மென்மைத்தன்மை உடையது இந்த அனிச்சம்பூ. இந்த அனிச்சம்பூவை பார்த்து தலைவன் கூறுகிறான், நீ என்ன மென்மைத்தன்மை உடையவளா? இல்லை, உன்னை விட மென்மைத்தன்மை உடையவள் என்னுடைய தலைவி மட்டும்தான் என்று தலைவியின் மென்மைத்தன்மையை தலைவன் கூறுகிறான். மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்காணும் பூவொக்கும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய மலர்களை கண்டு மயங்கி நிற்கின்றோம். அப்படி இருக்கையில் ஒரு சில மலர்களை கண்டால் இந்த மலரை விட அழகான மலர் வேறொன்றும் இல்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த தலைவன் சொல்கின்றான், அந்த மலரை பார்த்து, உன்னை விட அழகான மலர் வேறெங்கும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அது தவறு. என்னுடைய தலைவியின் மையுண்ட கண்களில், இவளுடைய பார்வையில் உன்னுடைய மலர் என்னுடைய இமைக்குள் வராது என்று இந்த மலரின் ஒற்றுமையை அழகாக எடுத்துரைக்கிறான். முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேல் உன்கண் வெய்த்தொளவற்கு. தலைவன் மயங்கி நிற்கும் அளவுக்கு தலைவியின் மேனி மாங்கொழுந்து இலை போன்றும், அவளுடைய தோல் வலுவான மூங்கிலை போன்றும், அவளுடைய பற்கள் முத்துக்களாகவும், தலைவன் மயங்கி நிற்கும் அளவுக்கு அவள் உடலில் நறுமணம் இயற்கையாகவே இருந்தும், அவளுடைய மை தீட்டிய கண்களில் வேல் போன்றும் தலைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மான் இலை கண் ஒக்கேம் என்று. உலகில் இருக்கின்ற மலர்களிலேயே அதிக மனமும் அதிக அழகுமுடையது இந்த குவளை மலர். இந்த குவளை மலர் தலைவியை பார்க்குமானால் தலைவியின் கண்களுக்கு இணையாக கூட நாம் இல்லை என்று வெட்கத்தில் நிலத்தை பார்த்து தலை குனியும் இந்த குவளை மலர். அனிச்சம்பூ கால் கலையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல படா பறை. உலகில் இருக்கின்ற பூக்களிலேயே அதிக மென்மைத்தன்மை உடையது அனிச்சம் மலர். இந்த அனிச்ச மலரை தலைவி காம்பு நீங்காமல் தலையில் வைக்கின்றாள். அவளுடைய இடை ஒடிந்து விட்டால் அதற்கு முக்கிய காரணம் இந்த அனிச்ச மலரே என்று தலைவன் நினைக்கின்றார். அவளுடைய இடை மிகவும் மென்மைத்தன்மை உடையதாக இருக்கும் என்று இந்த மலரோடு ஒற்றுமைப்படுத்துகிறான். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். அழகான கண்களையும் அழகான உருவத்தையும் அழகான உடல் அமைப்பையும் முகத்தில் ஓர் ஒளி இருந்து கொண்டே இருப்பதுதான் தலைவியின் முகம். அதனை போன்றுதான் வானில் எவ்வளவோ ஒளிகள் தோன்றுகிறது, அந்த நிலவு மட்டும்தான் அழகாக தெரிகிறது. இந்த மின்மீன்கள் நினைக்கின்றது மேலே இருப்பது நிலவா அல்லது தலைவியின் முகம்தான் நிலவா என்று. அந்த மின்மீன்களே வெக்கப்படும் அளவிற்கு தலைவியின் முகத்தையும், இந்த நிலவே பொறாமைப்படும் அளவிற்கு அழகை கொண்டவள்தான் என்னுடைய தலைவி என்று தலைவன் நினைக்கின்றான். அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறு உண்டோ மாதர் முகத்து. சில மாதங்களில் மட்டும் இந்த நிலவு வெளிச்சத்தை அதிகமாக முழு நிலவு போல காட்சியளிக்கும். ஆனால் பல மாதங்களில் அவை தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே செல்லும். இந்த தலைவி மட்டும் எப்பொழுதுமே வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்கும் நிலவு போல இவளுடைய முகம் மாறுபடாமல் ஒரே நிலையில் இருப்பதுதான் தலைவியின் சிறப்பை தலைவன் கூறுகிறான். மாதர் முகம் போல் ஒளிவிட வில்லையேல் காதலை வாலிமதி. தலைவன் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நிலவை பார்த்து சொல்கின்றான், நிலவே, நீ இரவு நேரங்களில் உலகிற்கே வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்க. அப்படி இருக்கையில் என்னுடைய தலைவியின் முகம் போல வெளிச்சத்தை தந்தால் உன்னை நான் என்னுடைய தலைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நிலவை பார்த்து தலைவன் சொல்கின்றான். மலரன்ன கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. தலைவன் நிலவை பார்த்து சொல்கின்றான், நிலவே, நீ என்னுடைய தலைவியின் முகம் போலும் அவளுடைய அழகிய கண்களுக்கு இணையாக நீ ஆக வேண்டும் என்றால் பலரும் பார்க்கும்படியாக நிலவே நீ தோன்றாதே, நான் மட்டும் பார்க்கும்படியாக நிலவே தோன்று என்று தலைவன் தலைவியின் அழகையும் நிலவின் அழகையும் ஒற்றுமைப்படுத்தி கூறுகின்றான். அனிச்சமும்
அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். தலைவியின் மென்மையான பாதத்திற்கு எடுத்துக்காட்டாக உலகில் இருக்கின்ற பூக்களிலேயே அதிக மென்மைத்தன்மை உடையது அனிச்சம். அதனை போன்றுதான் இந்த அன்னப்பறவையின் சிறகும் மென்மைத்தன்மை உடையது. இதை இரண்டும் சேர்ந்து தலைவியின் கால்களில் நெருஞ்சி முள் குத்துவது போல காட்சியளிக்கிறது. தலைவியின் அழகை தலைவன் சிறப்பித்து கூறுவதுதான் இந்த நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரம். இதில் தலைவியின் மென்மைத்தன்மையும் நிலவிற்கு இணையாக தலைவி இருப்பதனையும் முழுமையாக திருவள்ளுவர் கூறியுள்ளார். இதனை வர்ணிப்பதற்கு தலைவன் என்ற ஒருவன் இருந்தால்தான் அதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று தலைவனை குறிப்பிட்டுள்ளார்.